செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தெருக்களில் புரட்சித் தலைவர் பெயர் வைக்க அதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் தெருக்களின் பெயர் மாற்றம் தொடர்பான உத்தரவில் வேண்டும் என்றே புரட்சித் தலைவரின் பெயரை புறக்கணித்த விடிய அரசிற்கு மக்களிடம் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் அதிமுக நகர செயலாளர் பூக்கடை KC சரவணன் தலைமையிலான நிர்வாகிகள் நகராட்சி ஆணையரை சந்தித்து மதுராந்தகம் தெருக்களுக்கு புரட்சித் தலைவர் பெயர் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர். மேலும் கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், தன் வீட்டையே காது கேட்காதவர், கண் தெரியாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தன் வீட்டையே அர்ப்பணித்தவர். அவர் பேர் இதில் இடம்பெறவில்லை. ஆகையால் எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெயரை இதில் சேர்க்க வேண்டும் என்று இன்று நகராட்சியில் மனு அளித்துள்ளோம். உடனடியாக அவர்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுள்ளோம். அப்படி அவர்கள் பெயர் வைக்கவில்லை என்றால் மதுராந்தக நகராட்சியும் தமிழக அரசையும் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாத விடிய அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு, கோமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம், அத்திக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் 4 நாட்களாக தினமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வந்தது. இதனால் பல இடங்களில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக கோமாப்பட்டில் வீட்டை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே ஆயால்பட்டி கிராமத்தில் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழையால் ஆயால்பட்டி கிராமத்தில் உள்ள சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதாகவும் பல சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு தேங்கிய மழைநீரால் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதியடைந்தனர். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் பள்ளி வந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வாய்களை அமைக்காததால் சிறிய மழை பெய்தாலே சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தடுப்பணையில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆம்பூர் பெத்தலஹேம் 4வது வீதியைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள ஆனைமடகு தடுப்பணையில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது தடுப்பணையில் குளித்துக் கொண்டிருந்த அஜய் திடீரென நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளார். இதனையடுத்து நீரில் மூழ்கிய இளைஞரின் உடல் மீட்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தென்காசி மாவட்டம் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேலூரில் தொடர் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் மழைக்கால பாதிப்புகளை சமாளிக்க விடியா மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதிகளிலும், விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதிகளிலும் பெய்து வரும் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கருவேப்பிலை ரயில்வே கேட் பகுதியில் ஆம்னி பேருந்தில் 20,81,000 ரூபாய் ஹவாலா பணம் கொண்டு சென்ற நபர் சிக்கினார். கருவேப்பிலை ரயில்வே கேட் பகுதியில் சென்னையில் இருந்து தொண்டி நோக்கி செல்லும் ஆம்னி பேருந்தில் கொண்டு வரப்பட்ட 20,81,000 ரூபாய் ஹவாலா பணம் சிக்கிய நிலையில் பணத்தை ஆம்னி பேருந்தில் எடுத்து வந்த அமீர் என்பவர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.